அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதனுக்கு தந்த பாக்கியங்களில் ஒன்று அவனை தன்னிடத்தில் கேட்பவனாக ஆக்குவது. எந்த ஒன்று காரியத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை மார்க்கம் ரொம்ப உசிதமாக உயர்வாக சொல்லுகிறது. சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க முடியுமான்றது பெரிய ஆச்சரியம், இப்படிலாம் எப்படி சொன்னாங்கன்றது பெரிய ஆச்சரியம். உன்னுடைய செருப்பின் வார் அருந்தா கூட அல்லாஹ்விடத்தில் கேளுன்னுவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த லிங்கை எப்படி ரசூலுல்லாஹ் பலப்படுத்துறாங்க பாருங்க. செருப்பின் வார் அருந்து போனால் கூட அதை நீ அல்லாஹ்விடத்தில் கேளு அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். என்ன வேணும்னாலும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ஒரு காலையில நாஸ்டாக்கு ஒருத்தன் கேட்கறான், இறைவா எனக்கு நாஸ்டாவை கொடு, இன்னைக்கு உயர்வான உணவை கொடு. அப்படி இல்லைன்னு சொன்னா வீட்டில் நான் சாப்பிட்றேன், அந்த சாப்பாட்டுல எனக்கு ஊட்டச்சத்தை ஏற்படுத்துன்னு ஒருத்தர் கேட்கிறார். இதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனாலும் இவர் கேட்கிறாருன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல இவர் ரொம்ப பிரியத்திற்குரியவராக, நேசத்திற்குரியவராக மாறிவிடுகிறார். சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு மூமினுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா வீணடிப்பதே கிடையாது. ஒன்று அவன் கேட்டதை தந்து விடுகிறான், அப்படி இல்லை என்றால் அவனுக்கு நேர இருக்கின்ற ஆபத்துக்களை தட்டி விடுகிறான். அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை காப்பாத்துகிறான். நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா போய்கிட்டே இருப்போம், டக்குண்டு ஒரு ஸ்லிப்பாகி இப்படி விழுந்துட்டு இப்படி திருப்பி எந்திக்கிற மாதிரி இருக்கும். எத்தனையோ தடவை எனக்காயிருக்கு. எத்தனையோ மக்கள் இப்படி போய்கிட்டு இருப்பாங்க, ஒரு கல்லு தான் இடரும், அந்த வண்டி இப்படி ஷேக்காகி அப்படி திருப்பி இதாகும். அப்ப ஒருவேளை அது விழுந்திருந்தா பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை நினைச்சு பார்க்கிறோம். அப்போ நாம கேட்ட துவா, அந்த துவாவை அல்லாஹ் தஆலா சேகரம் பண்ணி ஆபத்து முசீபத்தை என்ன செஞ்சிடறான், தட்டிடுறான். நாம என்ன செய்யறோம்னா, இப்பவே கிடைக்கணும், எனக்கு இப்பவே கிடைக்கணும். நீ செய்யறியா? நான் என்ன கேட்கிறேன், துவாவை கேட்கும்போது எனக்கு இப்பவே கிடைக்கணும், எனக்கு இப்பவே கிடைக்கணும்னு இருக்கக்கூடிய மனோபாவத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விஷயத்துல இப்ப செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு செய்யறானா? இல்ல, பார்த்துக்குருவோம் இன்ஷா அல்லாஹ், தஸ்பீ இஸ்பீலாம் செய்யறதுக்கெல்லாம் நாள் இருக்குதுப்பா, இப்போ உட்கார்ந்துக்கிட்டு என்ன தஸ்பீ செஞ்சுட்டு இருக்கிற? ஒருத்தர் டயலாக் பேசுறாரு, இப்ப என்ன தஸ்பீ செஞ்சுட்டு இருக்கிற? வயதான காலகட்டத்தில் சாகக்கூடிய வயதுல தான் நீ தஸ்பீயை கையில எடுக்கணும், பள்ளிவாசலுக்கே போகணும். இப்போ உட்கார்ந்து நீ வாலிப பையனா இருக்கக்கூடிய நேரத்துல நீ படிப்புல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். படிப்பை வேண்டான்னு சொல்லல, எப்படி போதிக்கணும் ஒரு தந்தை, எப்படி போதிக்கணும்? இந்த படிப்புன்ற ஞானத்தை அல்லாஹ் தான் உனக்கு தர்றான், அல்லாஹ்விடத்துல நீ கேட்டுட்டு படிக்கணும், அப்படி சொல்லணும். இவர் என்ன பண்றாருடா, நீ நல்ல படி, வயதான பிறகு தொழு அப்படின்றாரு. அப்ப இவன் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல இவன் இப்படி ஒரு வரையறையோடு இருந்துட்டு துஆ செய்யும் போது மட்டும் உடனே பழிக்கணும்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும் சகோதரர்களே? ஆனாலும் அல்லாஹ் தஆலா கருணையாளன், இவனுடைய துஆக்கள் ஒவ்வொன்றையும் ஒன்று நிறைவேற்றுகிறான். அப்படி இல்லைன்னா நேரம் இருக்கக்கூடிய ஆபத்தை முசீபத்தை தடை செய்கிறான். அப்படி இல்லைன்னா கூட அந்த துஆவை சேகரம் செய்து வைத்து ஆகிரத்துல இன்னென்னலாம் நீ கேட்டப்பா, ஆனா உனக்கு நான் கபூலியத்தை கொடுக்கல, இந்தா பெற்றுக்கொண்டு சொல்லி நிரந்தர உலகத்தில் அற்புதமான பாக்கியங்களை தருகிறார். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் துஆ கபூலான மக்களாக ஆக்குவானாக. அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா காலமும் துஆ செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்குவானாக.